ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பர் டேஸ்ட்டில் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளார. நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குத்து மல்லியலை, ஒரு குத்து கருவேப்பிலை. அடுத்து வந்துட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாய், சின்ன லெமன் சைஸ் அளவில் புளியை எடுத்து வாஷ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து அரை முறி தேங்காவை ஃபுல்லாக எடுத்து நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாம் தான் பொருள்கள். இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் நான் வந்துட்டு 3 கரண்டி, இந்த கரண்டிக்கு 3 கரண்டி ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஆயில் வந்து 2 கரண்டி ஊற்றுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க. அப்போ தான் புளிக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆனதோ நம்ம எடுத்து வச்சுருந்ததை போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போது இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு கண்ணாடி பதத்தில் வரணும். கண்ணாடி பதத்தில் வந்ததும் நம்ம வந்து மற்றதை சேர்த்துடலாம். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவில் வதங்கினாலே போதும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததும் தக்காளி வேகிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி மசிஞ்சதும் நான் காட்டுறேன். இப்போது இதில் வந்து காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். சேர்த்தாச்சு இல்லையா? இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த ஆயிலில் கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து மசாலா வந்து போட்டுடலாம். கலந்துட்டு நான் காட்டுறேன். மசாலா என்னதுன்னு பார்த்துடலாமா? இது வந்துட்டு 3 ஸ்பூன் மல்லித்தூள், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். வாங்க சேர்த்துடலாம். மசாலாலாம் சேர்த்தாச்சு இல்லையா? நான் வந்து தக்காளிக்கு 1 ஸ்பூன் சேர்த்தேன். இப்போ காய்க்கு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை கலந்துட்டு காட்டுறேங்க. நல்லா கலந்தாச்சு இல்லையா? ஒரு நிமிஷம் அப்படியே அந்த மசாலாவோட பரட்டி எடுத்துருங்க. பரட்டி எடுத்துட்டு ஒரு நிமிஷம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்றதை சேர்த்துடலாம். இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த புளி கரைச்சலை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காய் வந்துட்டு இந்த புளி கரைச்சல் லைட்டாக கொதி வரும்போது தேங்காய் சேர்க்கணும். லைட்டாக கொதி வந்துடுச்சு இல்லையா? இப்போ வந்து இந்த தேங்காய் கரைச்சலை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நான் வந்துட்டு அதே கிண்ணியில் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். காய் வந்து நல்லா முங்குற அளவுக்கு சேர்க்கணும். அப்போ தான் வந்துட்டு காய் வந்து நல்லா வேகும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். பாருங்கள், அந்த காய்கறி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இல்லையா? இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி வந்ததும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துடலாம். மூடி போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கொதி வந்துருச்சு. ஓப்பன் பண்ணுறேன். நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மல்லி இலை வந்து சேர்த்துடலாம். மல்லி இலையை சேர்த்துட்டு இன்னும் மூடி போட்டு வேக வைக்கணும். காய் வந்து வேகணும். அதே மாதிரி இந்த மாதிரி டைமில் வந்து உப்பு காரம்லாம் பத்தலை அப்படின்னா வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து மூடி போட்டு வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் நல்லா வெந்துடும். வெந்ததும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். வேகட்டும். இங்கே பாருங்கள், ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோ தான் குழம்பு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சின்ன பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு எந்த சைட் டிஷ் வேணாலும் நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.